வணக்கம் மக்களே. யார் யாருக்கு சௌந்தர்யா பிடிக்கும் சொல்லுங்கள். எனக்கும் சௌந்தர்யா பிடிக்கும், எல்லாருக்கும் சௌந்தர்யா பிடிக்கும். எதனால் பிடிக்கும் சௌந்தர்யாவை சொல்லுங்கள். அவங்களோட க்யூட்னஸ் பிடிக்குமா, அவங்க குரல் பிடிக்குமா, அவங்க அழகாக இருக்காங்கன்னு பிடிக்குமா, எந்த ரீசனால் அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு மெயினாக பிடிக்கிறது அவங்க குரலால் தான், அவங்க பேசுகிறதால தான். ஏன்னா அவங்க பேசுகிறது தொண்டை கட்டின மாதிரி பேசுவாங்க. அதே போல் தான் நானும் பேசுகிறேன். நானும் தொண்டை கட்டின்னு இருக்கிற தான் பேசுகிறேன். என் குரலே இப்படி தான் மக்களே. நல்லா கேட்டு பாருங்கள், என் குரல் எப்படி இருக்க. தொண்டை கட்டின மாதிரி தான் பேசுகிறேன்னா, அதனால எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யாரையும் குரலை வச்சோ அவங்கள்ட்ட குறைகளை வச்சோ கிண்டல் பண்ணாதீங்க. அவங்கள்ட்ட இருக்க நல்ல பண்புகளை மட்டும் பாருங்கள், குறைகளை என்றைக்கும் பார்க்காதீங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்கும், அதை மட்டும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம். சௌந்தர்யா யாராருக்கு பிடிக்குமோ அவங்கள லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாமா ருக்மணி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சௌந்தர்யா ஆனால் கொஞ்சம் அழகு தான், உண்மையாக சொன்னாங்க, கொஞ்சம் க்யூட்டு தான். நன்றி மக்களே.